ஸ்டார்டாக் சிறப்பு பதிப்பில் புகழ்பெற்ற வானியற்பியலாளர் நீல் டிகிராஸ் டைசன், இணைப்பாளர் கேரி ஓரெய்லி மற்றும் நகைச்சுவை கலைஞர் நெஜன் ஃபர்சாத் ஆகியோருடன் இணைந்து கணினி தத்துவவியலாளரான ஜாரோன் லானியர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இணையத்தின் பரிணாமம் குறித்து ஆழமான விவாதங்களை முன்வைத்தார். மெய்நிகர் உண்மை, வர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற கலைச்சொல்லை உருவாக்கிய முன்னோடியாக அறியப்படும் லானியர், தற்போது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் ஆக்டோபஸ், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் தி சீஃப் டெக்னாலஜி ஆஃபீசர், பிரைம் யூனிஃபையிங் சயின்டிஸ்ட் என்ற தனித்துவமான பதவியில் பணியாற்றுகிறார். செபலோபாட் எனப்படும் கணவாய் மீன்களின் அறிவாற்றல் பற்றிய ஆய்வுகளில் லானியருக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாகவும் அவரது தோற்ற ஒற்றுமையின் காரணமாகவும் இப்பெயர் உருவானதாக கூறப்படுகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் அதன் கொள்கைகளை தாராளமாக விமர்சிக்கும் சுதந்திரத்தை அவர் கொண்டுள்ளார். இத்தகைய விமர்சன சிந்தனையாளர்களே தொழில்நுட்பத்துறையின் சுயமதிப்பீட்டிற்கு இன்றியமையாதவர்கள் என்று அவர் கருதுகிறார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் விண்வெளி அந்நியர்கள் மற்றும் பறக்கும் தட்டுகள் UFO பற்றிய வினாக்களை நீல் டிகிராஸ் டைசன் எழுப்புகிறார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக, செயற்கை நுண்ணறிவு என்பது ஏதோ ஒரு வேற்று கிரக அந்நிய உயிர் நம்முடன் பேசுவது போன்றது அல்ல என்று லானியர் வாதிடுகிறார். தற்போதைய தொழில்நுட்பத்தின் ஆபத்து என்பது ஏதோ ஒரு அந்நிய சக்தி நம்மை ஆக்கிரமித்து அழிப்பதில் இல்லை, மாறாக மனிதர்களாகிய நாம் நமது சுய அறிவையும் உயிர் பிழைப்பதற்கான அடிப்படை புரிதலையும் பயன்படுத்த தவறினால் நம்முடைய சொந்த தொழில்நுட்பத்தை வைத்தே நாமே பைத்தியமாகி நம்மை அழித்துக் கொள்வோம் என்று அவர் எச்சரிக்கிறார். செயற்கை நுண்ணறிவு என்பது ஏதோ உலகிற்கு புதிதாக வந்த ஒரு தன்னாட்சி பெற்ற உயிரினமோ அல்லது வானத்திலிருந்து குதித்த புதிய கடவுளோ கிடையாது. அது வெறும் மனிதர்களுடைய கூட்டு உழைப்பின் பிரதிபலிப்பு மட்டுமே என்பது லானியரின் மிக முக்கியமான வாதமாகும். இன்றைய பெரிய மொழி மாதிரிகள் எல்லாம் மனிதர்கள் ஏற்கனவே எழுதிய பல்லாயிரக்கணக்கான ஆவணங்கள் மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கின்றன. இது பார்ப்பதற்கு விக்கிபீடியா போன்ற ஒரு மாபெரும் கூட்டு ஆவணத்தை போன்றதுதான். ஆனால் விக்கிபீடியாவில் மக்கள் தங்களின் அறிவையும் உழைப்பையும் தாங்களாகவே முன்வந்து விரும்பி வழங்குகிறார்கள். மாறாக இந்த செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை பயிற்றுவிக்க பயன்படும் தரவுகளோ மனிதர்களிடமிருந்து அவர்களின் நேரடி அனுமதியோ அல்லது முறையான ஒப்புதலோ இல்லாமலேயே சுட்டு பெறப்படுகின்றன. எனவே செயற்கை நுண்ணறிவை ஏதோ ஒரு தனித்துவமான வேற்றுக்கிரக உயிர் என்று பயப்படாமல் அது மனித உழைப்பின் ஒரு கூட்டுத் தொகுப்புதான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதன் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கும் அதன் மூலம் ஏற்படும் படைப்பாற்றல் சிக்கல்களுக்கும் நம்மால் சரியான புதிய தீர்வுகளை கண்டறிய முடியும் என்று அவர் கூறுகிறார். செயற்கை நுண்ணறிவு என்பது நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு புதிரான கருப்பு பெட்டி என்ற பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாயைக்கு பின்னால் இருப்பது மனிதர்களின் ஈகோ சார்ந்த கற்பனைகளை தவிர வேறொன்றும் இல்லை என்கிறார் லானியர். இந்த ஆபத்தான மாயை இனி மனித குலத்திற்கு மதிப்பே இல்லை, மனிதர்கள் எதற்கும் பயன்படாதவர்கள், ஹியூமன் ஆப்சொலசன்ஸ் என்ற நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கதையாடலை சமூகத்தில் பரப்புகிறது.
இதன் விளைவாக இன்றைய இளைஞர்கள் தாங்கள் எதிர்காலத்தில் எதற்கும் லாயக்கற்றவர்கள் என்றும் எலோன் மஸ்க் போன்ற தொழில்நுட்ப பில்லியனர்கள் போடும் பிச்சையில் வாழும் செல்லப் பிராணிகள் போலத்தான் நடத்தப்படுவோம் என்றும் தவறாக நினைக்கத் தொடங்குகிறார்கள். இந்த நம்பிக்கையற்ற மனநிலை அவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்க்கை பயணத்தின் மீதான ஆர்வத்தையே மொத்தமாக சிதைத்துவிடுகிறது. இந்த மனித மதிப்பிழப்பு பிரச்சினைக்கு தீர்வாக பலரும் டிஜிட்டல் உலகளாவிய அடிப்படை வருமானம் யூனிவர்சல் பேசிக் இன்கம் UBI என்ற பெயரில் அனைவருக்கும் அரசாங்கமே காசு கொடுக்கும் திட்டத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் லானியர் இதை வரலாற்றில் தோல்வியடைந்த கம்யூனிச கொள்கைகளோடு ஒப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கிறார். அன்று போல்ஷெவிக்குகளின் முற்போக்கு சிந்தனையோடு அனைவருக்கும் எல்லாம் சமம் என்று தொடங்கப்பட்ட ஒரு ஒற்றை மையப்படுத்தப்பட்ட அதிகார அமைப்பு இறுதியில் எப்படி ஸ்டாலினின் கொடூரமான சர்வாதிகாரமாக மாறியதோ அதே கதைதான் இங்கேயும் நடக்கும். உலக மக்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் முறையில் பணம் வழங்கும் அந்த ஒற்றை மைய கட்டுப்பாட்டு அமைப்பு சிங்கிள் டிஜிட்டல் சென்டர் நாளடைவில் சில தீய சக்திகளின் கைகளில் சிக்கினால் அது மனித வரலாற்றிலேயே இல்லாத ஒரு அதிமயப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் நம்மை அழைத்துச் செல்லும் என்றும் அவர் கூறுகிறார். மனித இனம் தொழில்நுட்ப அடிமைத்தனமாகிய இந்த இருண்ட எதிர்காலத்தை தவிர்க்க வேண்டுமானால் தரவு மாண்பு டேட்டா டிக்னிட்டி அல்லது தரவு என்பது மனித உழைப்பு டேட்டா ஆஸ் லேபர் என்ற கொள்கையை நாம் உடனடியாக கையில் எடுத்தாக வேண்டும். இணையத்தில் இருக்கும் தரவுகள் டேட்டா என்பது ஏதோ பூமியில் இயற்கையாக கிடைக்கும் கனிம வளங்களோ அல்லது தாதுக்களோ கிடையாது. அவை மனிதர்களுடைய சிந்தனையாலும் தீவிர உழைப்பாலும் உருவானவை. இந்த உண்மையை நாம் தொடர்ந்து புறக்கணித்தால் மனிதர்கள் தங்களின் சுயமான படைப்பாற்றலை மொத்தமாக இழந்துவிடுவார்கள். அதன் விளைவாக உலகில் அல்காரிதம்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட தரம் குறைந்த முடிவற்ற டிஜிட்டல் குப்பை மட்டுமே பெருகி வழியும். இதற்கு நேர்மாறாக நாம் தரவு மாண்பை நிலைநிறுத்தினால் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்கும். செயற்கை நுண்ணறிவை மேலும் புத்திசாலியாக மாற்றுவதற்கு தங்களுடைய திறமைகளையும் படைப்புகளையும் வழங்கும் கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் அதற்கேற்ற முறையான பொருளாதார மதிப்பையும் ராயல்டியையும் வழங்க முடியும். தற்போதைய சூழலில் ஒரு சில தொழில்நுட்ப ஏகாதிபத்திய நிறுவனங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் லாபத்தையும் குவித்து வைத்துள்ளன. அதற்கு மாற்றாக இந்த தரவு மாண்பு கொள்கை என்பது மனிதர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளையும் சுணக்கமில்லாத தொடர்ச்சியான படைப்பாற்றலையும் உருவாக்கும் ஒரு ஆரோக்கியமான பொருளாதார பாதையை நமக்கு காட்டும் என்றும் அவர் கூறுகிறார். இணையம் அறிமுகமான தொடக்க காலத்தில் மென்பொருள்களும் இசையும் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும், அதை யாரு வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பைரட் பார்ட்டி போன்ற தீவிர செயல்பாட்டாளர்கள் வாதிட்டனர். அது கேட்பதற்கு ஒரு நல்ல கம்யூனிச கொள்கை போல தெரிந்தாலும் நடைமுறையில் அது தலைகீழாக முடிந்தது. அதற்கு தொழில்நுட்பத்தில் இருக்கும் நெட்வொர்க் விளைவு நெட்வொர்க் எஃபெக்ட் என்ற கணித விதியே காரணம். இந்த இலவச பகிர்வு முறையானது சாதாரண மக்களுக்கு பயனளிக்கும் சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் மையத்தில் அமர்ந்திருக்கும் கூகுள், ஃபேஸ்புக் போன்ற ஒரு சில மாபெரும் நிறுவனங்களை மட்டுமே அசாத்திய வல்லமை கொண்ட சூப்பர் பவர்களாக மாற்றியது. பழைய காலத்தில்
ஒரு தகவலை பரப்புவதற்கோ அல்லது ஒரு வியாபாரத்தை செய்வதற்கோ பல நடைமுறை சிரமங்களும் இடைத்தரகர்களும், அதாவது தடைகள் அல்லது உராய்வுகள், ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்தன. இந்த சிரமங்களே அதிகாரமும் செல்வமும் ஒரே இடத்தில் குவியாமல் பரவலாக பிரிந்திருக்க மறைமுகமாக உதவின. ஆனால் இன்றைய டிஜிட்டல் உலகில் எந்தவித உராய்வுகளும் தடைகளும் இல்லாத உராய்வற்ற நெட்வொர்க்குகள், ஃப்ரிக்ஷன்லெஸ் நெட்வொர்க்ஸ் உருவாகிவிட்டன. இதன் விளைவாக உலகளாவிய செல்வமும் அதிகாரமும் பரவலாக்கப்படுவதற்கு பதிலாக மிக மிக எளிதாக உலகிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தனிநபர்களால் இயக்கப்படும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைகளில் மட்டுமே போய் அசுர வேகத்தில் குவித்து வருகின்றன என்றும் அவர் கூறுகிறார். இன்றைய சமூக ஊடகங்களின் அல்காரிதம்கள் வெறுமனே தகவல்களை காட்டுவதில்லை, அவை நேரடியாக மனிதர்களின் நரம்பியல் அமைப்பை குறிவைத்து தாக்குகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்பே நார்பர்ட் வீனர் என்ற அறிஞர் எச்சரித்த மனித நடத்தை மாற்ற இயந்திரம் என்பது இன்று சமூக ஊடகங்கள் வழியே முழு வீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பல்வேறு சிந்தனைகளும் குணங்களும் கொண்ட மனிதர்களை ஒரே மாதிரியான சமூக ஊடக அடிமை என்ற ஆளுமையாக மாற்றிவிடுகிறது. இந்த அடிமை மனநிலை எப்போதுமே அற்பத்தனம், வீண் பெருமை, வன்மம் மற்றும் ஒருபோதும் தீராத பதற்றத்துடனே வாழ பழக்கிவிடுகிறது. விஞ்ஞான ரீதியாகச் சொன்னால், சமூக ஊடகங்கள் மனித மூளையின் மிகப் பழமையான தற்காப்பு பகுதியான வேகமான மூளையை எப்போதும் விழிப்பிலேயே வைத்திருக்கின்றன. இதனால் சமூக ஊடகத்தை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் எப்போதுமே தன்னை யாரோ வேட்டையாட வருவது போலவும், சைபர் புல்லியிங் அல்லது தாங்கள் யாரையோ வேட்டையாட பின்தொடர்வது போலவும் ஒருவித மாயையான பிரமையிலேயே வாழ்கிறார்கள். இதன் விளைவு, மனிதர்கள் ஒருவரையொருவர் நம்பாமல் தனிமைப்படுத்தப்பட்டு எப்போதும் ஒருவித பயத்துடனே வாழப் பழகிவிடுகிறார்கள். இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? முன்கணிப்பு அல்காரிதங்களுக்கு தடை. மனிதர்கள் அடுத்ததாக என்ன செய்வார்கள், என்ன வாங்குவார்கள், எப்படி கோபப்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே கணிக்கும் அல்காரிதம்களை சட்டப்பூர்வமாக தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்படி முன்கணிக்கப்படுவதன் உண்மையான நோக்கமே மனிதர்களை கையாளுவதும் அவர்களின் நடத்தையை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதும்தான். இதைத் தடுத்தால் மட்டுமே மனிதர்களின் சுதந்திரம் காக்கப்படும் என்றும் அவர் கூறுகிறார்.